சொல்லுங்க. 4/11 4/11 2022 2022. பிறந்த நேரம் 12:58 PM. 12:58 PM. PM. பிறந்த இடமா? தர்மபுரி. தர்மபுரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கும்பராசி மகர லக்னம். கும்பராசி மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவனுக்கு இப்போ 2 வயசு ஆகுது, இன்னும் பேச மாட்டேங்கிறான், எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஏம்மா இந்த மாதிரியான அமைப்பு லக்னத்தை சனி செவ்வாய் 2 பேருமே வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அம்மா லக்னத்தை சனி செவ்வாய் 2 பேருமே தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. இப்போ குரு திசை நடக்குது, அடுத்து சனி திசையே வரப்போகுது. இன்னும் பேச்சு வரல இல்லையா? ஆமாங்க ஐயா, இன்னும் வரல. லக்னத்தை எப்போவுமே சனியும் செவ்வாயும் ஒரு சேர தொடர்பு கொள்ளக்கூடாதுமா. இதோடைய வளர்ச்சி இந்த குழந்தையோட வளர்ச்சி நிதானமாக தான்மா இருக்கும். அப்படிங்களா? வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்களா? மருத்துவத்தில் செக் பண்ணுங்கம்மா. சின்ன சின்ன பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் இருக்குது இந்த குழந்தைக்கு. லக்னத்தில் சனி இருந்து லக்னத்தை சுபர் பார்க்காம லக்னத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி செவ்வாய் தொடர்பு கொண்டுட்டாலே இப்படி தான் இருக்கும். இன்னொன்று இப்போ ஜென்மச்சனி குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஜென்மச்சனி நடந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்திலே கும்பராசியில் சனி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னும் இந்த 2 வயசுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. 2 வயசில் குழந்தை அம்மா அப்பானா அதை பேசியிருக்கணும்ல, அது எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். சில குறைகள் குழந்தைகிட்ட இருக்குமா. ஏன்னா அடுத்து 7 வயசுக்கு பிறகு சனி தசையே வரப்போகுது. பாபத்துவமான சனி தசைன்னு சொல்லுவேன் நான். குழந்தைகிட்ட குறைகள் இருக்குமா, மருத்துவத்தில் போய் பாருங்கம்மா. குழந்தைகிட்ட குறைகள் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக தான் குணமாகும். வேற பெரிய பிரச்சனை எதுவும் வருது? என்னங்கம்மா? பெரிய பிரச்சனை வேற எதுவும் இல்லைங்களா? அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லைம்மா, அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் குழந்தைக்கே பிரச்சனை இருக்குது. அப்படிங்களா? எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கு? பரவாயில்லம்மா, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. குழந்தைய மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்குமா? டாக்டர்கிட்ட போனீங்களா? போனோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி பண்ண. என்னங்கம்மா? பேசுறதுக்கு தெரப்பி கொடுக்க சொன்னாங்க. ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்களா டாக்டரு? ஆமாங்கய்யா. அதான் பிரச்சனை இருக்குன்னு. ஜென்மச்சனி வேறு நடக்குது. ஒன்றும் குழந்தையுடைய ஆயுள் அமைப்புகளுக்கு கண்டம் அப்படிலாம் கிடையாது. ஆயுள் அமைப்புகள் நல்லா இருக்கும். ஆனால் மெதுவாக தான் எல்லாம் நடக்கும். ஆட்டிசம் குழந்தைகளுக்கே உரிய 10 வயதில் தான் 5 வயசுடைய மெச்சூரிட்டி இந்த மாதிரியான வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 18-19 வயசு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். முதல் 9 வருஷம் சனி தசை வரைக்குமே பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. 16 வயசில் ஒரு 10 வயசு 8 வயசுக்கான முன்னேற்றங்கள் இருக்கும். சரிங்களா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க.